ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்டர்ஸ் அண்ட் வால்வரின் கடைக்குட்டி சிங்கம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த வெனச வால்சன் அந்த ஆன்டி மட்டும் அவளோட வீட்டுக்கு போவா. அவ வீட்டுக்கு பின்னாடி பாருங்களேன் பெரிய சைஸ் அந்த டிராகனோட எலும்பு கூட இருக்கு. எல்லா டிராகனை கூட தான் வேலையா வச்சிருப்பாப்புல இருக்கு. அவ அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோட அப்பா உட்காந்துட்டு பாரு. அதை பார்த்துட்டு அந்த வெனச வால்சனும் ரொம்ப அவசரம், வயசாக உனக்குலாம் பொறுமையே இல்லையா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அங்க ஹீரோட அப்பாவோ சரி ஓவரா பேசுறதை விடு, அங்க என்ன நடந்தது, மூஞ்ச பார்த்தாலே பயங்கரமான சம்பவம் நடந்துக்கு போல இருக்கு அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அவங்களோ ஆமா உன்னோட பையன் வேற லெவலு, அது இல்லாமல் நான் அந்த மேப்பையும் கொடுத்துட்டேன் அப்படி சொல்ல. அதை கேட்டு ஹீரோட அப்பாவோ என்ன மேப்பை கொடுத்துட்டியா, ஏன் எதனால் கொடுத்த, லூனா வேலைக்கு ஆக மாட்டா அதனால அவட்ட கொடுத்துட்டியா அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த வெனசாவோ ஆமா லூனாட்டை நீ ஆட்சியை கொடுப்ப பொறுப்பை கொடுப்பான்னு பார்த்தா அவ எனக்கு ஒரு கோட்டையும் வேண்டாம் கொடியும் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டா. அதே மாதிரி இவனு விட்டுட்டு போயிட்டான்னு என்ன பண்றது, அதனால தான் அந்த மேப்பை கொடுத்தேன் அப்படி சொல்ல. அதை கேட்டு ஹீரோட அப்பாவோ ஓ அதனால தான் நீ அந்த மேப்பை கொடுத்தியா அப்படி சொல்லிட்டு டெரரா கேட்க. அப்படி அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ முரக்கன் மேலே பறந்துகிட்டே போவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த மேப்பை பார்த்துட்டு இதுதான் பிளாக் ஷீப் போல வந்துட்டோம்டா, இங்கே ஏதோ ஒரு பெரிய தூண் இருக்கும் பாரு அப்படி சொல்லு. அதை கேட்டு முறக்கணும் டே அது தூண் இல்லடா, அந்த மான்ஸ்டர் கொலைச்சா மான்ஸ்டர் அதெல்லாமே பறந்துக்கிட்டு ஒரு தூண் மாதிரி இருக்கும் அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியாடா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவானுங்க. டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்க அந்த டிராகன் மான்ஸ்டர் எல்லாருமே கத்திக்கிட்டே வந்துட்டு நம்ம முரக்கனை அட்டாக் பண்ண போக. அதை பார்த்துட்டு முரக்கன் செம டென்ஷன் ஆகிட்டு என்ன அட்டாக் பண்ண வரீங்கன்னு சொல்லிட்டு வாயை தொடர்ந்து அந்த ஷாடோ பிரத்தை விட அதில் அடிப்பட்டு எல்லாமே செத்து போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ டே நீ வேற லெவலில் பவர் ஆகிட்டடா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு முரக்கணும் டே இல்லடா உன் அளவுக்கு என்ன கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் பவர் கம்மியாக தான்டா இருக்கேன், இன்னும் நிறைய பவர் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரக்கன் சொல்லிட்டு மனுஷனா மாதிரி நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுருவான். நம்ம ஹீரோ ஏன்டா இறக்கி விட்டேன்னு சொல்ல டே அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே விஷம்டா, நான் டிராகனை மாதிரி போனா என்னோட டிராகன் உடம்பே வம்பா போயிடும் அந்த அளவுக்கு ஓவர் விஷம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ அது எப்படி அந்த குட்டி குட்டி டிராகன்லாம் பறந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம முரக்கன் சொல்லுவான் டே அது ஃபுல்லாக விஷமான டிராகன்டா, வாயு ரத்தம் எல்லாமே விஷமா இருக்கும் அதனால தான் வந்துச்சுன்னு சொல்ல. சரின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட முரக்கன் சொல்லுவான் நீ அந்த ஹெல்லூரின்ற சூனியக்கார கிளவியும் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொள்ளதான் வந்த, அந்த ஹெல்லூரின்ற சூனியக்கார கிளவிட்ட கொஞ்சம் பார்த்து வச்சுக்கடா, அவர் ரொம்ப மோசமான ஆளு, அவள் பாதி மனுஷி பாதி டீமன், அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட கடவுளே சண்டை போட யோசிப்பாங்க அப்படி சொல்ல. நம்ம ஹீரோவோ பயப்பிரியா குமார் அப்படின்னு முரக்கனை பார்த்து கேட்க. முரக்கன் செமன் டென்ஷன் ஆகிட்டு டேய் நான் ஒன்றும் பயப்படா, அவட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாரு பாதுகாப்பாக இருந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய மான்ஸ்டர் அப்படி பறந்து வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே சரசரன்னு வெட்டி வீசுவான். அதோட ரத்தமெல்லாம் பாறையில் வந்து அந்த பாறையை உருகிட்டு இருக்குமா. அதை பார்த்து முரக்கன் சொல்லுவான் டே பாத்தியா இது எந்த அளவுக்கு விஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா முள்ளு மரம் சேர்ந்த மாதிரி ஒரு குகை மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டே முரக்கன் நீ இங்கே இரு நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல. முரக்கன் அங்கே இருக்க நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒளிஞ்சிருந்து ஒன்று எட்டி பார்க்கும் பாருங்க. பார்க்கறதுக்கு பூனையை நிறைய ஒன்னா சேர்ந்த ஒரு உயிரின மாதிரி இருக்கும். அதை அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை அப்படி உத்து பார்த்துட்டு சாக்காவான். அதோட இந்த எபிசோட் முடியுது. யாருக்கு அடுத்த எபிசோட் வேணுமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.